காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே மோதல் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே மோதல் போக்கு என்பது தொடர்ந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், விவரங்கள். கண்டிப்பாக 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வடகலை பிரிவினர் ஐயங்கார்களுக்கு தென்கலை பிரிவு ஐயங்கார்களுக்கு இடையே திவ்ய பிரபந்தம், வேத பாராயணம், சூத்திரம் பாடுவதில் ஆண்டு காலமாக பிரச்சனையானது நிலவி வருகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடகலை தென்கலை பிரிவினர்கள் கோஷ்டி பாடும் உரிமை குறித்து தொடரப்பட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கோவில் திருவிழாக்களில் பூஜை முறைகளில் குறுக்கீடு செய்வது, தென்கலை வடகலை என இரு பிரிவினரும் கோஷ்டிகள் பாடக்கூடாது என கோவில் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 4 நாட்களாக காலை மாலை என இரு வேளைகளிலும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. வீதி உலாவின் போது வரதராஜ பெருமாள் கோவில் கங்கை கொண்டான் மண்டபத்தில் இருந்தொழி மண்டகப்படி கண்டொழி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். இந்த நிலையில் கங்கை கொண்டான் மண்டபத்தில் கோவிலில் உரிமையுள்ள தாத்தாச்சாரி குடும்பத்தினர் மந்திர புஷ்பம் எனும் அந்த வேத மந்திரங்களை பாடி பூஜை செய்து வருகின்றனர். நாள்தோறும் தாத்தாச்சாரியார் குடும்பத்தினர் வேத மந்திரங்களை பாடும்போது தென்கலை பிரிவினர் ஐயங்கார்கள் தங்களும் வேத மந்திரங்களை பாடுவோம் என கூறி கோவில் நிர்வாகின்றனர். தென்கலை பிரிவு பாடக்கூட கோவிலாக ஊழியர்கள் கூறும் நிலையிலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து விசாரிக்க சென்ற காவல்துறையினர் கோவில் வளாகத்தில் பாட மட்டுமே தடை இருப்பதாகவும் வெளிப்பகுதியில் பாட தடை இல்லை எனவும் தொடர்ந்து அவர்களுக்குள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். நாள்தோறும் நடைபெறும் தென்கலை வடகலை அந்த பிரிவினர் வாக்குவாத பிரச்சனையால் சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். மணிகண்டன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.